எப்பவும் நான் வச்ச குறி தப்பியதில்ல, என்னுடைய சொல்ல எவனும் தட்டியதில்ல. இன்னொருவன் என்ன வந்து தொட்டதும் இல்ல, தொட்டவன தப்பிக்க நான் விட்டதும் இல்ல. காலையில் எந்திரிச்சோடனே டீ குடிப்பேன்னு தெரியும். அப்படி இருந்த ஒரு டீ தண்ணி வச்சு தராங்களா? ஒன்றும் இல்லை. இந்த அம்மா பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கு. என்ன பண்றது? என்னப்பா, என்ன வேணும்? ஏற்கனவே வச்சுட்டேன்டா, இரு எடுத்துட்டு வரேன். பையனுக்கு வச்சுட்டேன்னு சொல்றா. கட்டின புருஷன் குத்துக்கல்லாட்ட உட்காந்துருக்கேன். ஒரு வார்த்தை டீ குடிங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்றா. இங்கேயே ஒரு மனுஷன் உட்காந்துருக்கேன்னு ஏதாவது ஒன்று தெரியுது இவளுக்கு. இந்தாயா இந்தா. எனக்கு இல்ல, உங்க அப்பாவுக்கு கொடு. என்னது? உங்க அப்பாவுக்கு கொடுறா. அவர் காலையில எந்திரிச்சோன்னே டீ குடிப்பாரு. மணி ஆயிப்போச்சு, இன்ன வரைக்கும் டீயும் குடிக்கல, ஒன்னும் குடிக்கல. தேவையில்லாத வேலையா? என்னடா சொல்ற? எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, எவ்வளவு அவமானப்படுத்துறாங்க. அவங்க கை கால் நல்லா தானே இருக்கு, எல்லாரும் திமிரா பேசுறாங்கல்ல, அவங்களுக்கு வச்சு குடிக்க தெரியும். இவன் வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருமா, போமா. என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? 1000 தான் இருந்தாலும் உங்க அப்பா இந்த வீட்டுக்கு அவர் தான் தலைவர். நீ இந்த மாதிரி அவருக்கு வேணுங்கிறத செய்யி. நீ செஞ்சு இதை கொடுத்தா மட்டும் என்ன அவர் வாங்கி என்ன மடக்கு மடக்குன்னு குடிச்சிருவாரா? எனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு நீ யாரடியும் உன்னையே திமிரா பேசுவாரு. நேற்று வாங்கி கட்டினதானே மறுபடியும் வாங்கி கட்டிக்கிட்டே இருக்கணுமா? அவங்களுக்கு தேவைன்னா அவங்க அம்மா வச்சு கொடுப்பாங்க, அவங்க தங்கச்சி வச்சு கொடுப்பாங்க. சரியா? நீ ஒண்ணு வச்சு கொடுக்க வேணாம். வேணும்னா நீ குடி, இல்லையா அதை வை, அப்புறமேட்டுக்கு நான் குடிச்சுக்கிறேன். அவ குடுக்கறனால இவன் கொடுக்கப்படுறானு பாத்தியா? இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு நீ போய் ஒவ்வொன்றையும் திணிக்கிறதுனாலதான் உன் அருமையே இந்த வீட்டுல உள்ளவங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அவங்க அவங்கள காய விடுமா, அப்பதான் உன் அருமை என்னன்னு தெரியும். அதான் சொல்றாங்கல்ல, நாங்க அப்படி பார்த்துக்குவோம் இப்படி பார்த்துக்குவோன்னு. அவங்க அவங்க பிள்ளைய பார்த்துப்பாங்க, நீ உன் பிள்ளைய மட்டும் பார்த்தா போதும். சரியா? இந்தாடா, எடுத்துட்டு போய் அதை உள்ள வை. எடுத்துட்டு போய் உள்ள வைமா, ஆறிட போகுது. அப்பா, எங்க அம்மா கையில டீ குடிச்சாதான் அன்னைக்கு நாளே ஓடும். எல்லாரும் வாய் வார்த்தைக்கு வேணா சொல்லுவாங்க, என் பையனை நான் அப்படி பார்த்துக்குவேன் இப்படி பார்த்துக்குவேன்னு. ஆனா காலையில எந்திரிச்சா ஒரு காப்பி தண்ணி கூட வச்சு தர மாட்டாங்க. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லன்னா யாரும் இல்லடா. என்கிட்ட கேட்டா நான் வேணான்னு சொல்லுவேன்னு அவன் திட்டுவான்னு சொல்லியும் சொல்லாம கொள்ளாம டீயை காலடியில வச்சுட்டு போயிருக்காளா? நான் கூட நினைச்சேன் காலையில எந்திரிச்சோன்னு டீ கேட்பாரு, நம்ம கிட்ட வாய் திறந்து கேட்டா அவரோட கௌரவம் குறைஞ்சிரும்னு என்கிட்ட கேட்காம இருக்காரு. இந்த பையனுக்கு ஊற்றி கொடுக்கும்போதாவது அவன் கொடுப்பான்னு பார்த்தா அவனும் கொடுக்க மாட்டேன்ட்டான். சரி, நம்ம ஊற்றி வச்சாலாவது என் மேலே இருக்க கோபத்தில் குடிப்பாரோ குடிக்க மாட்டாரோன்னு நினச்சேன். எப்படியோ குடிச்சிட்டாரு. இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. இதே போல் அவர் என்ன புரிஞ்சுக்கணும், அதுதான் எனக்கு வேணும். நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு அவர் எப்படியாவது என்ன புரிஞ்சுக்கணும். அரவிந்த், துக்காரி சாப்பிடுவேன். அதுக்குள்ளே சமைச்சிட்டியா? எத்தனை மணிக்கு சமைச்ச? அதெல்லாம் காலையில் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். வேலைக்கு வேற போகணும்ல, அதான் நேரமாக சமைச்சிட்டோன்னா பிரச்சனை இல்லை. அத்தை மாமாலாம் இருக்காங்க, நம்மளும் வேலைக்கு போயிட்டோம்னா வீட்டு வேலை பார்க்கலன்னா அப்புறம் அவங்க பட்னியாக இருப்பாங்கல்ல. ஏதோ எனக்கு தெரிஞ்சாப்புல சமைச்சிருக்கேன். ஓ சரி சரி. மாமா வீட்டில் பார்த்தேன், அவர் ஆளையே காணோம், வெளியே எங்கேயும் போயிருப்பார் போல். அத்தை உள்ளே இருக்காங்க, அத்தையே கூப்பிட்டீங்கன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க நேரத்துக்கு. வயசாயிடுச்சுல்ல. கூப்பிடுறேன். அம்மா 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 சாப்பிட வாங்க. ஆமா, உன் பொண்டாட்டி காடை கவுதாரின்னு அவிச்சு பொரிச்சு வச்சிருக்கா, நான் வந்து திங்கிறதுக்கு. ஆமா, அவங்க ஒன்னொன்னே வீட்டுல இருக்கும்போது அவங்க ஒன்னொன்னே காடையும் கவுதாரியுமா அவிச்சு போட்டால, அதனால அவங்களுக்கு இந்த சோறு தொண்டைக்குழியில இறங்காது. அடியே, கஞ்சி தண்ணி குடிச்சதெல்லாம் மறந்து போச்சாடி. அதுவும் சோத்து வடிச்ச அந்த சோறு இல்லாத கஞ்சி தண்ணி குடிச்சு வயிற்ற நரைச்ச காலமெல்லாம் மறந்து போச்சா?
வாழ்வு வந்துருச்சுன்னா இப்படித்தான் பழச மறந்துருவாங்களாமா. சரியா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இல்ல இன்னும் பில்கேட்ஸ் வீட்டுல வந்து பிள்ளையா பிறந்து வளர்ந்த மாதிரி பேசுறியே. உங்க அப்பா ஒரு பிச்சைக்காரன் தானடி. அப்புறம் என்னடி நீ சீனை விட்டுக்கிட்டு திரியிற? 10 வீட்டுல ஓசோர் வாங்கி தின்ன உனக்கு இம்பிட்டு திமிரு. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாத எல்லாம் பேசிட்டு இருக்காத சொல்லிட்டேன். தேவையில்லாத பேசுறடி, உண்மையே தான் பேசுறேன். எம்மாடி மருமவளே, இந்த இங்க நிக்கிறாளே இவ என்ன தெரியுமா பண்ணுவா? வீட்டுல அரிசி பருப்புன்னு ஒன்றும் இருக்காது, சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டிய நிலமை. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவானா, கோயிலுக்கு நேரமா வெள்ளனையே ஓடிடுவா. அங்க 3 நேரமும் சோறு போடுவாங்கன்னு அங்க வாங்கிட்டு வந்து தின்னுக்கிட்டு இருந்த ஆளு இன்னைக்கு இப்படி தங்கமா சோறு பொங்கி வச்சிருக்க. இதவே இறங்க மாட்டேங்குதாமா அவளுக்கு. சரியா, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. என்னோடதுல நீ தலையிடாத. இங்கே உன்னையெல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. தின்னா தின்னு திங்காட்டி போய்கிட்டே இரு. எம்மாடி மருமவளே, சோறு போட்டா சாப்பிட்றவங்களுக்கு போட்டு கொடுக்கணும். இப்படி சாப்பிடாம சீனு விட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுக்க கூடாது, சரியா? பயிறு காய்ச்ச தன்னைப்பால வந்து போட்டு திங்க போறாங்க, சரியா? என்ன செஞ்சிருக்க? என்ன சமையல்? மாமா இன்னைக்கு வேலைக்கு வேற போகணும். வீட்டில் காய்கறியில் எதுவுமே இல்லை. அதான் தக்காளி பழம் மட்டும் இருந்துச்சுன்னு தக்காளி சோறு கிண்டினேன். வரும்போது காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ராத்திரிக்கு நல்ல சாப்பாடை செஞ்சு தரேன். தக்காளி சோறா? எம்மாடி எம்மாடி, குடுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சரி, கையில் என்ன இதுவாடா? வர்ற வழியில மரத்துல தொங்கிட்டு கிடந்துச்சு, பார்க்க பாவமா இருந்துச்சு. அதுவும் இல்லாம இது மூஞ்ச பார்த்தோன்னே உங்க ஆத்தா மூஞ்ச எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதான் அந்தரத்துல தொங்கிட்டு இருந்ததை காப்பாத்தணும்னு சொல்லி காப்பாத்தி அங்கிட்டு கடந்த சட்டையும் டவுசரையும் இதுல போட்டு கூட்டிகிட்டு ஓடியாந்தேன். அழகா இருக்குல்ல? நல்லாதான் இருக்கு, நல்லா தானே இருக்கணும். அது மட்டும் இல்ல, இதுக்கு பேரும் வச்சிருக்கேன். என்ன பேர் தெரியுமா? என்ன பேர் மாமா? சிம்ரன். யோ, என்ன பார்த்தா அந்த பூனை மாதிரி இருக்கா? அதுவும் இல்லாம என் பேரை அதுக்கு வச்சிருக்கியா? ஆமாண்டி, இப்ப பாரு ஒரு நிமிஷம். சிம்ரன், அடியே சிம்ரன். பாத்தியா கூப்பிட்டோனே எப்படி பேச்ச கேக்குதுன்னு? நம்ம வீட்டுல இருக்க ஒண்ணுதான் பேச்ச கேட்காம தலகால புரியாம இருக்குது. அதான் நம்ம குடும்பத்திலே என் பேச்ச கேட்கறத ஒன்னா புடிச்சிட்டு வந்திருக்கேன். என்ன சிம்ரன்? பாத்தீங்களா எப்படின்னு? வயிற்றுல கொட்டிக்கணும்னு ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். மாமா உட்காருங்க மாமா, சாப்பிடுவீங்க. அந்த பூனைக்குட்டிக்கு என்ன கொடுக்கறது? பூனைக்குட்டின்னு சொல்லாதம்மா, பேரை சொல்லி கூப்பிடு, சிம்ரன்னு. ஐயோ, இந்த மாமா தேவையில்லாத விலங்கத்தை இழுக்கிறாருப்போ. அரியே சிம்ரனே, பாத்தியாடி நீ கூட கூப்பிட்ட என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன். ஆனா பாத்தியா, ஒரு பூனைவன் 5 அறிவு உள்ள ஜீவன் எப்படி கேக்குது பாத்தியா? வாய மூடிட்டு போய. சீட்டு மூச்சுக்காரி ஓடுற ஓட்டத்தை பாத்தியா? சரி உட்காருங்க, கை கழுவிட்டு சாப்பிடுவீங்க. நான் வச்சுட்டு வந்துடுறையா? மாமா என்கிட்ட கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன். வச்சிருமா. உங்க அத்தைக்காரியை திட்ட முடியலன்னு வையி, இந்த பூனையை திட்டுற மாதிரி திட்டிக்க, சரியா? அதுக்கு தான் பேரை கூட உங்க அத்தைக்காரி பேரை வச்சிருக்கேன். ஏமா, உனக்கு வேலை இருக்க நேரத்துல வேலை கவனமே இருக்காதா? குழம்பு அங்கிட்டு கருகி போச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருந்த வரைக்கும்? இல்லத்த, அவரோட ட்ரெஸ் அயன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதான் அப்படியே பேசிட்டு இருந்ததுல மறந்துட்டேன். ரொம்ப அடி பிடிச்சிருச்சோ? ரொம்ப அடி பிடிச்சிருச்சா? அதை தூக்கி குப்பையில தான் கொட்டணும். விற்கிற விலைவாசிக்கு ஒவ்வொன்றும் வாங்க முடியாம இருக்குது. இதுல கேஸ் வேற ஊறுபட்ட விலை ஆகி போச்சு. அவன் கேஸ் இல்லாம அப்படி சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நீ எடுத்து எல்லாத்தையும் எரிச்சு தள்ளிக்கிட்டு இருக்க. அத்தை, நான் தெரியாம தான் அத்தை பண்ணிட்டேன். அதுவும் இல்லாம அவருக்கும் அங்கே வேலை பார்த்துக்கிட்டும், வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு, சமையல் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல, அந்த இதில் அப்படியே மறந்துட்டேன். இனிமே அப்படி நடக்காம பார்த்துக்கிறேன். கேஸ் எம்பிட்டு நேரம் எரியுதுன்னு தெரியல. ஐயோ அத்தை, கொஞ்ச நேரம் தான் அத்தை அனுச்சு. இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு அந்த பொண்ணை கத்திக்கிட்டு இருக்க? உங்க மருமகளும் ஒண்ணு சொல்ல விட மாட்டீங்களே, உடனே வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துருவீங்க. என்ன ஆச்சு இப்ப? கேஸ் அடுப்புல குழம்ப வச்சு தீஞ்சு போய் கறி பிடிச்சி அந்த இதே வீணா போச்சு. ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு, இங்கிட்டு ஒரு வேலை அங்கிட்டு ஒரு வேலைன்னு பார்த்தேன். அப்புறம் இந்த லட்சணம் தான் கேட்டா, நான் தான் எல்லா வேலையும் பாக்குறேன், எனக்கு தான் எல்லா பெருமையும் சேரணும்னு பெருமைக்கு எல்லாம் பார்த்தேன். அப்புறம் இப்படித்தான் இந்த லட்சணம் தான். வாய் இருக்குன்றதுக்காக நீ பாட்டுக்கு பேசாத. இப்ப என்ன ஆகி போச்சு? குழம்பு தீஞ்சு போச்சுன்னா அதை எடுத்து வச்சுட்டு அடுத்து இன்னொரு குழம்பு வைங்க, அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு அந்த பொண்ணை திட்டுற? அந்த பொண்ணே தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கு. நீ என்ன வேலை பாக்குற? சமையல் வேலை பார்த்துக்கிட்டு, இங்க வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு, அங்க கடையிலையும் போய் வேலை பார்த்துக்கிட்டு, உன் பையனுக்கு தனியா வேலை பார்த்து அந்த பொண்ணு ஓய்வே இல்லாம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம வீட்டுக்கு மருமகளை வரதுக்கு நம்மள கொடுத்து வச்சிருக்கணும். இப்படியாப்பட்ட பொண்ணு கிடைக்க வாய்க்கு வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்பதான். அப்படி வீட்டுல வேலை செய்யறதுக்கு இது கஷ்டமா இருக்கு அப்படின்னா வீட்டுக்கு வேலைக்காரி ஒருத்தவங்கள வச்சுக்கலாம், சரியா? ரொம்ப எல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காத. அந்த பொண்ணு இங்கேயும் வேலை செஞ்சு அங்கேயும் வேலை செஞ்சுட்டு இருக்க முடியாது, சரியா?
இது மட்டும் மருமகளை பேசினா அப்படியே வக்கனையா வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துருவீங்க. அங்க உங்க புள்ளைய அங்க என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா தெரியுமா உங்க மாமியார் கறி? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதே. அதானே இதுக்கு வாயே திறக்க மாட்டீங்களே. இது கரண்ட் இல்லாம அம்புட்டு துணி துவை அதை எட்டி உதச்சி அந்தந்த வேலை பார்த்துருக்கா தெரியுமா அந்த கிளவி? அதெல்லாம் போய் உங்களால கேட்க முடியல. இங்க நான் பேசினவனையும் அப்படியே வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்க. புகுந்த வீட்டுல மருமக வேலை செஞ்சுதான் ஆகணும். செய்யாம இருந்தா எவன் சோறு போடுவான்? இங்க உன் மருமகளை நீ பேசுற மாதிரி தானே அங்க உன் பிள்ளைய பேசுவாங்க. நான் என்ன கொடுமையா படுத்திக்கிட்டு இருக்கேன்? அதை வேற நான் தனியா வேற சொல்லணுமா? இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? சரி, அந்த பொண்ணு தான் இந்த வேலை அந்த வேலைன்னு பாக்குறேன்னு தெரியல. நீ வீட்டுல நல்லா தின்னுட்டு கொளுத்து போய் தானே கிடக்குற. ஏன் நீ அந்த வேலையை பார்க்க கூடாதா? அந்த பொண்ணு ஒரு வேலை செஞ்சா நீ ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அந்த வேலை டக்குன்னு முடியும். இல்ல சமயக்கட்டுல அந்த பொண்ணு இருந்தா நீ வீட்டு வேலை பார்க்கணும். இல்ல நீ வீட்டு வேலை பார்த்தா அந்த பொண்ணு சமயக்கட்டுல இருக்கணும். எல்லா வேலையும் கலந்து கட்டி ஒரே பொண்ணை பார்த்தா அப்புறம் அப்படித்தான் இருக்கும். முதல்ல வீட்டுக்கு வந்த மாதிரி நீ ஒழுங்கா பாத்துக்கிட்டா தான் போன வீட்டுல உன் பிள்ளைய நல்லா பாத்துப்பாங்க. நம்ம என்ன ஒண்ணு விதைக்கிறோமோ அதுதானே அறுவடையாகும். இல்லைன்னா பருத்தி பாலை வச்சா அந்த இடத்துல என்ன மாங்காய் மரமா காய்க்கும்? இல்ல நான் ஒன்னும் வாயை திறக்க முடியாது, ஒன்னும் திறக்க முடியாது. எப்படி மருமகளே, அவ பேசுற பேச்செல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதமா. நீ போய் பாரு. இல்லைங்க மாமா, நான் பண்ணதா தப்பு. அங்கே போய் துணியை அயன் பண்ணிவிட்டு அவர்கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் ஆஃபீஸ் விஷயம் பேசிகிட்டு இருந்ததில் நேரம் போனது தெரியல. விடுமா, விடு. இருந்தா சாப்பிடுவோம், இல்லையா கடையில எதுவும் வாங்கி சாப்பிடுவோம். அவ்வளவுதான். அவ பேசுற பேச்செல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. போமா போ. வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்ம பிள்ளைக்கு வந்து செய்யணும். அது இந்த கிழவிக்கு புரியுதா? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. வயசாக மூளை மழுங்கிக்கிட்டு போகுது. ஹவுஸ் ஓனர் வாங்க ஓனர். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்டுல எல்லாம் சௌக்கியங்களா? எல்லாரும் நல்லா இருக்கோமா. அப்புறம் கேள்விப்பட்டேன், எல்லாரும் சொன்னாங்க. மனசுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. இந்த பிள்ளைய படிக்க வச்சு ஆளாக்கணும்னு நீ ரொம்ப கஷ்டப்பட்ட. ஆனா கஷ்டத்துக்கான பலனா உனக்கு இப்படியா வரணும்? என்ன பண்றதுங்க, ஏதோ அவங்க தலையெழுத்த தீர்மானிச்சுக்கிறாங்க. நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கவலைப்படாதம்மா, கவலைப்படாத. அந்த பையனும் நல்ல பையன்தான். அவன் உன் பொண்ணை நல்லா வச்சுப்பான். அதை தாங்க நானும் நினைக்கிறேன். நம்மளை ஏமாத்திட்டு போனாலும் அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தால் அது போதும். நமக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்ல இல்லை. அவங்க எதுவுமே செய்யலினாலும் அவங்க நல்லா இருந்தால் அது போதும். நமக்கு எதுக்கு அது? அதெல்லாம் நல்லா இருப்பாங்கம்மா, நீ கவலையே படாத. சரியா? சரிங்க சொன்னேன். சரிம்மா, வாடகை பணம் தான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். உன் குடும்ப சூழ்நிலை எனக்கே புரியுது. இருந்தா கொடு, இல்லைன்னா அடுத்த மாசம் கூட சேர்த்து கொடுமா. இல்லைங்க சொன்னார், அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இருங்க எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க வர்கீஸ், உங்களை நம்பி தான் நான் அந்த வேலையை கொடுத்துருக்கேன். நீங்க எப்படியாவது நல்லபடியா செஞ்சு கொடுத்துருங்க. ஐயோ அண்ணே, அத நீங்க கவலையே படாதீங்க. என் வேலையெல்லாம் சும்மா டாப் டக்கரா இருக்கும். எத்தனை வீடு கட்டியிருக்கேன் தெரியுங்களா? இந்த மேஸ்திரி அளவு சுந்தரம் இருக்காருல்ல, நான் இல்லைன்னு அவருக்கு ஒரு வேலையும் ஆகாது. நான் சும்மா கையை வச்சேன்னு வைங்க, மிஷின் மாதிரி வேலை பார்ப்பேன். அப்படி ஒரு நிமிஷம் நிக்க மாட்டேன். சிட்டா பறப்பேன். அந்த ஆளு கூட ஒரு வேலைக்கு லாக்கிப்பட மாட்டாரு. ஒன்னையே தொட்டு தொட்டு தொட்டுன்னு இழுகுன்னு தொட்டுக்கிட்டு இருப்பாரு. ஒரு கலவை கூட கலக்க தெரியாது. நானும் கலக்கி கொடுத்து எல்லாம் பண்ணுவேன். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சட்டுன்னு முடிச்சு கொடுத்துறேன். சரிங்களா? சரிங்க. நான் அழகு சுந்தரம் அவரை தான் இந்த வேலையை கொடுக்கலான் இருந்தேன். நீங்க தான் நான் விலை குறைச்சே பண்ணி தரேன்னு சொல்லவும் தான் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். நல்லா பண்ணுங்க. நல்லா பண்ணீங்கன்னா நான் கூட பார்த்து என்னன்னு பிடிச்சி தரேன். சரிங்களா? சரிங்க சரிங்க. என்ன அப்ப என்ன பண்ணணும்? காலையில தூக்கி ரொம்ப வெயிட்டா இருக்கப்பா. தலையை கலக்கி இந்த இடத்தெல்லாம் பூச்சி வேலையை முடிச்சு கொடுங்க. அடுத்து மற்ற வேலையை பார்த்துக்கலாம். கலவை எப்படி கலக்கணும்? அடே, கலவை எப்படி கலக்கணும்னு தெரியாமையோட வேலைக்கு வந்த? நான் வேலை செய்யறதே பெருசு, இதுல வர கலவையை வர கலக்கி வர வேலை பார்க்கணுமா? ரைட்டா ரைட்டு. நீங்கள வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்? சரி, ஏதோ ஒன்று பண்ணி தொலைவோம். அழகு சுந்தரத்துக்கு வந்த கான்ட்ராக்டை பிடிச்சி நம்ம பண்ணுவோன்னு பண்றோம். நல்லபடியா வரணும். வரலன்னா தூக்கி போட்டு மிதிப்பாங்களே. முதல்ல மண்ணெண்ணி போடுங்க, அதுக்கப்புறம் கலவையை செய்வோம். மண்ணெண்ணி எங்க போடுறது? என் தலையில போடியா, என் தலையில போடு. அப்படியே கல்லு மண்ணெண்ணி எதாவது இருந்துச்சுன்னா அப்படியே எனக்கு சமாதி கட்டிடு. ஒரு வேலைக்கு லாக்கில்லாத இவங்களை கூட்டிக்கிட்டு நான்
மணல் எடுத்துட்டு வாங்க. அப்படியே மொத்தமா கிண்டி அள்ளி விட்டு அப்பிடுவோம். மணல் எங்க கிடக்கு? ஐயோ ஆண்டவனே, வெளியே இருக்கியா? வெளியே இருக்கு, போய் எடுத்துட்டு வா. யோ யோ யோ, எங்கேயா போற? என்னப்பா நீ? வெளியே இருக்குன்னு போய் எடுக்க போறேன். ஐயோ, தலையில வச்சிருக்க சிமெண்ட் கீழே வையா, அதுக்கப்புறம் நீ போய் எடியா. அப்படியா? தலைமையில சிமெண்டா இருக்கு? அதானே பார்த்தேன். என்னடா நம்ம தலையில ஏதோ உட்கார்ந்திருக்க மாதிரியே இருக்கே, கண்ணம்மா இருக்கேன்னு நினைச்சேன். இன்ன வரைக்கும் சிமெண்ட் தான் தலையில இருந்துச்சா? ஐயோ, இப்படி வேலை தெரியாதவனை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? எப்பா, மணல் அள்ளுறதுக்கு 5 சட்டி எங்கேயா இருக்கு? ஒரு சட்டி தான் கிடக்கு. அத்தாடி ஆத்தா. யோ, ஒவ்வொரு சட்டியா அள்ளிட்டு வந்து கொட்டியா? ஏயா இப்படி படுத்து எடுக்கிற? வேலைக்கெல்லாம் லாக்கி இல்லையா? போய் யாரை கூட்டிட்டு வந்திருக்க பாரு. அதெல்லாம் கிடக்கட்டு, நீ எதுக்கு அப்படி நின்றுகிட்டு இருக்க? போய் மத்த தண்ணி எடுத்துட்டு வா. வீட்லயே ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு நான் கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துக்குவேன். என்ன போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்ற? டேய், தண்ணி எடுத்துட்டு வந்து கலக்க முடியும். ஏன் அதை நான் தான் எடுத்துட்டு வந்து கலக்கணுமா? ஏன் நீ எடுத்துட்டு வந்து ஊத்தினா கலக்காதா? என்னடா இது, வத்தலையும் சொத்தலையும் வச்சுக்கிட்டு இந்த பில்டிங் வேலையை முடிச்சிட்டு ஒரு பெரிய பில்டிங் வேலையை நடத்திடுவோம்னு பார்த்தா இவங்களால நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது போல இருக்கே. எங்க போற? குழி தோண்டி அதுல போய் படுத்து சமாதி கட்டிக்கலான்னு போறேன். அதுக்கு கூட கலவை எப்படி போடணும்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, போட்டு மூடி விட்டுருவோம்ல. டேய் தம்பி, பீரோவில் 3000 ரூபாய் காசு இருந்துச்சு. ஹவுஸ் ஓனரோட வந்திருக்காரு, வாடகை கட்டலான்னு பார்த்தா அதில் காசு இல்லையேடா. எதுவும் எடுத்தியா? நான் எதுக்குமா எடுக்கிறேன்? நல்ல நாளே ஓன்ட்ட தான் காசு வாங்கி நான் செலவு பண்ணுவேன். எனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா 4500 ரூபா கட்டணுமேடா. 1500 ரூபா நேற்று வேலை செஞ்சு கூலி காசு வாங்கிட்டு வந்துட்டேன். போன வாரத்து காசு, இந்த வாரத்து காசு. சரி, இங்கிட்ட இதில் 3000 ரூபா இருக்குன்னு சொல்லிட்டேன். மொத்தமாக எடுத்து 4500 ரூபா கொடுத்துடலான்னு பார்த்தா காசை காணமேடா. ஐயோ, அந்த 3000 அதுவா? ஐயோ, நம்ம பிள்ளைக்கு வேற எடுத்து கொடுத்துட்டோமே. அந்த பிரச்சனை இன்ன வரைக்கும் வெளிவராமல் இருக்குன்னு பார்த்தேன். சரியா இந்த நேரத்துலையா வரணும்? இப்போ என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது?